விக்ரமாதித்தன் கதை. வேதாளம் சொன்ன 5வது புதிர்கதை. முதலில் அழைப்பவனே கணவன். சோமவேதி என்னும் நகரத்தை நீதி வம்சகேது என்னும் அரசன் ஆட்சி செய்து வந்தான். அவன் பத்ரகாளி கோவில் ஒன்றை கட்டி குடமுழுக்கும் செய்தான். குடமுழுக்கு விழாவை காண வந்திருந்த ஒரு பெண்ணை கண்டு ஒருவன் மனம் புரிந்து கொள்ள ஆசைப்பட்டான். அப்படி அந்த பெண்ணை மனம் புரிந்து கொள்ளும் வாய்ப்பு தனக்கு கிடைக்குமானால் பத்ரகாளிக்கு தன் உயிரை காணிக்கையாக செலுத்துவதாக சபதம் செய்து கொண்டான். சில நாட்களில் அவன் விரும்பியபடியே அந்த பெண்ணை அவன் திருமணமும் செய்து கொண்டான். திருமணம் நிறைவேறிய சில நாட்களில் தன் தங்கையும் மைத்துரனையும் அழைத்து செல்வதற்காக அண்ணன் வந்தான். இருவரையும் அழைத்து கொண்டு அவன் ஊருக்கும் புறப்பட்டான். போகும் வழியில் பத்ரகாளி கோவில் ஒன்றும் அதன் அருகில் ஒரு குளமும் இருந்தது. குளத்தில் இறங்கி மூவரும் நீரை பருகிவிட்டு கரையில் சிறிது நேரம் இளைப்பாறுவதற்காக உட்கார்ந்தார்கள். அப்பொழுது காளியை வணங்கிவிட்டு வருவதாக சொல்லிவிட்டு பெண்ணின் கணவன் கோயிலுக்கு சென்றான். அவன் போய் வெகு நேரமாகியும் திரும்பி வராததால் பெண்ணின் அண்ணன் தான் போய் மைத்துரனை அழைத்து வருவதாக சொல்லிவிட்டு கோயிலுக்கு சென்றான். கோயிலில் அவள் கண்ட காட்சி அவளை மயக்கமடைய செய்தது. அங்கே அண்ணனும் கணவனும் கழுத்து அறுபட்டு கிடந்தார்கள். அந்த கோர காட்சியை கண்ட அவளும் தன் உயிரை போக்கிக் கொள்ள வாளை எடுத்து தன் கழுத்தை வெட்டி கொள்ள முற்பட்டாள். அப்பொழுது காளி நேரில் தோன்றி அவளை தடுத்து, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றாள். இறந்து கிடக்கும் என் கணவனையும் என் அண்ணனையும் உயிர்ப்பித்து கொடுக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டாள். அப்படியே ஆகட்டும், ஆனால் நீ அவர்களுடைய தலைகளை எடுத்து அவர்களுடைய உடலில் பொறித்துவிடு, நான் உயிர்ப்பிக்கிறேன் என்றாள் காளிதேவி. உடனே அவள் பதற்றத்தோடு அண்ணனுடைய தலையை கணவனுடைய உடலிலும் கணவனுடைய தலையை அண்ணனுடைய உடலிலுமாக மாற்றி பொறித்துவிட்டாள். காளிதேவியும் அவள் பொருந்தியபடியே அவர்களை உயிர்ப்பித்து விட்டாள். அவர்கள் இருவரும் உயிர் பெற்று எழுந்த பிறகே தன்னுடைய தவறை உணர்ந்தாள் அந்த பெண். இப்பொழுது அந்த பெண் அவ்விருவரில் யாரை கணவனாக கொள்ள வேண்டும் என்று கேட்டது வேதாளம். உயிர் பெற்ற அவ்விருவரில் எவன் முதலில் அவளை தன் மனைவி என்று அழைக்கின்றானோ அவனையே அவள் கணவனாக கொள்ள வேண்டும் என்று விடுவித்தான் விக்ரமாதித்தன். உடனே வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு ஓடிப்போய் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது. விக்ரமாதித்தன் அதை தொடர்ந்து போய் கட்டி தூக்கி கொண்டு வந்தான். வேதாளம் மறுபடியும் கதை சொல்ல தொடங்கியது. வேதாளம் சொன்ன 6வது புதிர்கதை. மனைவிக்கு உரிமை இல்லை. விக்ரமசிம்மன் என்னும் அரசன் பாடாளிபுரத்தை ஆட்சி செய்து வந்தான். அவனுக்கு பராக்கிரமசிம்மன் என்ற மகன் ஒருவன் இருந்தான். இளவரசனான அவன் பஞ்சவர்ண கிளி ஒன்றை வளர்த்து வந்தான். அது ஆண் கிளி. அந்த கிளி கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய 3ஐயும் அறிந்து சொல்லக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்தது. ஒரு நாள் இளவரசன் கிளியிடம், எனக்கு எப்பொழுது திருமணம் நடைபெறும் என்று கேட்டான். இளவரசே, வேதபுரி அரசன் மகாதரன் தன்னுடைய ஒரே பெண்ணான ராக்கசியை கன்னி மாடத்தில் வைத்து வளர்த்து வருகிறான். அந்த பெண்ணிடம் பஞ்சவர்ண பெட்டை கிளி ஒன்று உள்ளது. அதுவும் என்னை போலவே 3 காலங்களையும் அறிந்து சொல்லும் ஆற்றல் வாய்ந்தது. ஒரு நாள் ராக்கசி அப்பெட்டை கிளியை பார்த்து, எனக்கு எப்பொழுது திருமணமாகும் என்று கேட்டாள். அதற்கு அக்கிளி, நீ தானாகவே சென்று பாடலிபுரத்து இளவரசனுக்கு மனைவியாவாய் என்று கூறியது. கிளி கூறியதை ராக்கசி உடனே தன் தந்தையிடம் தெரிவித்தாள். அரசன் மகாதரன் கிளியின் ஆற்றலை அறிந்தவன். ஆகவே கிளியின் வார்த்தை பொய்க்காது என்று கூறி தன் மகளை அழைத்து கொண்டு பாடலிபுரம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறான். நாளை காலையில் அவர்கள் அனைவரும் இங்கு வந்து சேர்வார்கள். பிறகு நல்ல நாளில் உனக்கும் அவளுக்கும் திருமணம் சிறப்பாக நிகழும் என்று கூறியது கிளி. மறுநாள் காலையில் அரசன் மகாதரன் தன்னுடைய பெண் ராக்கசியிடம் விக்ரமசிம்மன் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தான். பராக்கிரமசிம்மனுக்கும் ராக்கசிக்கும் விமரிசையாக திருமணம் நிறைவேறியது. ராக்கசி புறப்பட்டு வரும்பொழுதே கூடவே தன்னுடைய பெட்டை கிளியையும் கொண்டு வந்திருந்தாள். அதை இளவரசனுடைய ஆண்கிளியிடம் ஒரே கூண்டில் அடைத்து வைத்திருந்தாள். ஆண்கிளி ஒரு நாள் பெண் கிளியின் அருகில் நெருங்கி சென்றது. அதை கண்ட பெண் கிளி விலகி நின்று, என் அருகில் வராதே, ஆண்களையே நம்பக்கூடாது என்றது. உன் அருகில் நான் வந்தேனா? அது என்னுடைய தவறு, பெண்களையே நம்பவே கூடாது என்றது ஆண்கிளி. கிளிகளின் சச்சரவை கவனித்துக் கொண்டிருந்த இளவரசன் பெண் கிளியை பார்த்து, ஆண்களையே நம்பக்கூடாது என்று நீ சொன்னதன் காரணம் என்ன என்று கேட்டான். பெண்கிளி சொன்ன கதை. இளவரசே, அபயஸ்த நகரை சேர்ந்த வால்மீகன் செட்டி என்பவனுக்கு தர்கேசரன் என்னும் ஒரு மகன் இருந்தான். அவன் பெற்றோரின் சொல்லை கேட்காமல் மனம் போன போக்கில் திரிந்து வந்தான். தந்தை தேடிய செல்வத்தை விலைமகளுக்கு கொடுத்து வீண் செலவு செய்து கொண்டிருந்தான். அதனால் வால்மீகன் செட்டி கோபமுற்று மகனை வீட்டை விட்டு துரத்திவிட்டான். வீட்டை விட்டு வெளியேறிய தர்கேசரன் அழகாபுரியில் உள்ள ஆடன் செட்டி வீட்டை அடைந்தான். அவனை தன் வீட்டில் இருக்க செய்து தன் மகள் அலங்காரவள்ளியை அவனுக்கு திருமணம் செய்து வைத்து ஏராளமான பொன்னையும் பொருளையும் சீதனமாக கொடுத்தான் ஆடன் செட்டி. சில நாட்களுக்கு பிறகு தன்னுடைய பெற்றோரை பார்த்து வருவதாக கூறி மனைவியையும் உடன் அழைத்து கொண்டு புறப்பட்டான் தர்கேசரன். வழியில் அவனுக்கு மீண்டும் தாசி நினைவு உண்டாயிற்று. உடனே தன் மனைவியிடம், அன்பே, வழியில் திருடர் பயம் அதிகம்,
ஆகையால் உன்னுடைய நகையை கலற்றி என்னிடம் கொடுத்துவிடு என்றான். அலங்காரவள்ளியும் வஞ்சனை இல்லாமல் கணவனை நம்பி அவன் சொன்னபடி நகைகளை எல்லாம் அவனிடம் கொடுத்தாள். அதன்பின் அவளை பாலும் கிணற்றில் தள்ளிவிட்டு விலைமகள் வீட்டை நாடி சென்று விட்டான் அவன். கணவனால் கிணற்றில் தள்ளப்பட்ட அலங்காரவள்ளியின் கூக்குரலை கேட்டு அவ்வழியாக சென்றவர்கள் அவளை கரையேற்றி விட்டார்கள். அவள் திரும்பி தாய் வீடு வந்து சேர்ந்தாள். தன்னுடைய நகைகளை திருடர்கள் பறித்து கொண்டு கணவனை கட்டி இழுத்து கொண்டு போய்விட்டதாக தன் பெற்றோரிடம் அவள் உண்மையை மறைத்து கூறினாள். மனைவிடமிருந்து பறித்து சென்ற நகைகளை எல்லாம் விற்று தீர்த்துவிட்டு மறுபடியும் தன் பெற்றோரை நாடி சென்றான் தர்க்கேசரன். ஆனால் அவனை அங்கே சேர்த்து கொள்ள மறுத்துவிட்டார்கள். ஆகையால் அவன் மீண்டும் மாமனார் வீட்டுக்கே வந்தான். ஆனால் அங்கே தன்னுடைய மனைவி இருப்பதைக் கண்டு திரும்பி போக முயன்றான். அவள் கிணற்றிலே இறந்து போயிருப்பாள் என்று அவன் நினைத்திருந்தான். கணவன் திரும்பி செல்வதைக் கண்டு அவன் மனைவி ஓடி வந்து அவனை தடுத்தாள். அவன் செய்த துரோகத்தையும் கொடுமையையும் தன் பெற்றோரிடம் தெரிவிக்கவில்லை என்றும் அதற்கு மாறாக தன்னுடைய நகைகளை திருடர்கள் பறித்து கொண்டு கணவனை கட்டி இழுத்து சென்று விட்டதாக தன் பெற்றோரிடம் கூறியிருப்பதாகவும் அவள் சொன்னாள். மேலும் அவனை எதிர்பார்த்து கொண்டிருப்பதாகவும் சொன்னாள். தான் கொடுமை அழைத்த போதிலும் தன்னை பற்றி நல்ல முறையில் மனைவி சொல்லியிருப்பதை கருதி அவன் துணிந்து வீட்டுக்குள் சென்றான். ஆரன் செட்டிக்கும் அவன் மனைவிக்கும் தங்கள் மருமகன் உயிரோடு திரும்பி வந்ததைக் கண்டு மகிழ்ச்சி பொங்க அவனை வரவேற்று உபசரித்தார்கள். சில நாட்களுக்கு அங்கே தங்கியிருந்தான். மறுபடியும் அவனுடைய எண்ணம் விலைமகளிடம் சென்றது. ஆனால் அவர்களுக்கு கொடுப்பதற்கு அவனிடம் ஒரு பொருளும் இல்லை. வேறு வழியும் இல்லாமையால் தன்னுடைய மனைவி அலங்காரவள்ளியை கொன்று அவளுடைய நகைகளை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டான். ஆகையால் தான் ஆண்களையே நம்பக்கூடாது என்று கூறினேன் என்று சொல்லியது பெண்கிளி. அதை கேட்டதும் இளவரசன் ஆண்கிளியிடம், பெண்களை நம்பவே கூடாது என்று நீ சொன்னதன் காரணம் என்ன என்று கேட்டான். ஆண்கிளி சொன்ன கதை. அரிட்டபுரத்தை தர்மசேகரன் என்னும் அரசன் ஆட்சி செய்தான். அங்கே கணவர்த்தன் என்னும் கோமோட்டி ஒருவன் இருந்தான். அவனுடைய ஒரே மகளை தன்னுடைய இனத்திலே ஒருவனுக்கு திருமணம் செய்து முடித்தான். அந்த பெண் தன் கணவனுடன் அவனுடைய சொந்த ஊருக்கு சென்றாள். சில மாதங்களுக்கு பிறகு தொழிலை கருதி அவளுடைய கணவன் வெளிநாட்டுக்கு சென்றான். அவன் சென்ற பிறகு அவளுக்கும் ஒரு பிராமணனுக்கும் கள்ள தொடர்பு ஏற்பட்டது. வெளிநாடு சென்றிருந்த கணவன் திரும்பி வந்தான். கணவனை கண்டதும் மகிழ்ச்சி அடைந்தவளை போல் நடித்து அவனுக்கு பணிவிடைகள் செய்தாள். அன்று இரவு கணவன் அருகில் படுத்து கொண்டிருந்தான். நடு இரவில் எழுந்து தனக்கும் பிராமணனுக்கும் தூதாக இருந்தவளிடம் சென்று, என்னுடைய ஆசை நாயகனை அழைத்து வந்து என் படுக்கை அறைக்கு மேற்கு பகுதியில் இருக்க சொல்லிவிட்டு என்னிடம் வந்து ரகசியமாக சொல் என்று கூறிவிட்டு மறுபடியும் வந்து கணவன் அருகில் படுத்துக்கொண்டாள். அப்பொழுது நகர காவலர்கள் அந்த தெரு வழியாக வந்தவர்கள் வீட்டின் ஒரு மூலையில் மறைந்திருந்த பிராமணனை திருடன் என்று கருதி அவன் மீது அம்பு எய்தார்கள். அம்பால் அடிபட்ட பிராமணன் மரண வேதனை துடித்தான். தூது சென்றவள் வந்து சொன்னதும் ஆசை நாயகனை காண ஆவலோடு விரைந்து சென்றாள். அவன் அம்பால் அடிபட்டு மரண வேதனையில் இருப்பது அவளுக்கு தெரியாது. ஆகையால் இருட்டில் அவன் இருக்கும் இடம் சென்று அவனை தட்டி கழுவி முத்தமிட்டாள். வாயை பிளந்து உயிர் போகும் தருணத்தில் இருந்த பிராமணனின் வாயில் அவள் மூக்கு படிந்ததால் தன்னுடைய வேதனையில் அவளுடைய மூக்கை கடித்தபடியே உயிர் துறந்தான். அவசரத்தில் தன்னுடைய மூக்கை அவன் வாயிலிருந்து விடுவிக்கும் போது மூக்கு கடிபட்டு துண்டாகிவிட்டது. தனக்கு நேர்ந்த விபத்தை எண்ணி உடனே ஒரு பாக்கு வெட்டியை எடுத்து மூக்கிலிருந்து வடிந்த ரத்தத்தை அதில் தடவி கணவன் படுக்கைக்கு அருகில் போட்டாள். உடனே ஐயையோ என்னை கொல்லுகிறானே என்று கூக்குரலிட்டாள். அவளுடைய கூச்சலை கேட்டு பலரும் ஓடி வந்தார்கள். அவர்களிடம் தன் கணவன் பாக்கு வெட்டியால் தன்னுடைய மூக்கை வெட்டிவிட்டதாக சொல்லி அழுதாள். கணவர்த்தகன் தன் மகளை கூட்டிக் கொண்டு அரச சபைக்கு போய், அரசே, என்னுடைய பெண்ணின் மூக்கை அவள் கணவன் அறுத்துவிட்டான் என்று முறையிட்டான். அரசே, நான் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தேன். அவளுடைய கூச்சலை கேட்ட பிறகே நான் விழித்தெழுந்தேன். அவளுடைய மூக்கை நான் அறுக்கவில்லை. அவள் கூறுவது முற்றிலும் பொய் என்று கூறினான் அவள் கணவன். அரசன் வேறு யாரையும் விசாரிக்காமல் பெண்ணின் மூக்கை அறுத்த அவள் கணவனுக்கு தூக்கு தண்டனை விதித்தான். நகர காவலர்கள் அப்பொழுது அங்கே வந்து, நேற்று இரவு காவல் புரிந்து வரும்பொழுது கோமூட்டி வீட்டு மூலையில் மறைந்திருந்த ஒருவன் மீது அம்பு விடுத்தோம். அப்பொழுது இந்த பெண் வந்து அவனை கட்டி தழுவினாள். பிறகு வீட்டுக்குள் போய் கூக்குரல் எழுப்பினாள். அம்பு அடிப்பட்டவன் யார் என்று அருகில் சென்று பார்த்தோம். அவன் ஒரு பிராமணன். அவன் வாயில் இவளுடைய அறுபட்ட மூக்கு துண்டு இன்னும் இருக்கிறது. இவளுடைய ஆசை நாயகனாக இருக்கலாம். அவனுடைய சடலத்தை எடுத்து வந்திருக்கிறோம் என்று விவரமாக கூறினார்கள். காவலர்கள் கூறியதை கேட்டதும் அரசன் வெளியே வந்து அந்த பிணத்தை பார்த்தான். உண்மை தெரியலாயிற்று. முன்பு அளித்த தீர்ப்பை மாற்றி அவள் கணவனை விடுதலை செய்து அந்த பெண்ணை நெருப்பில் போட்டு எரித்து விடும்படி கூறினான் அரசன். ஆதலால் தான் பெண்களையே நம்பக்கூடாது என்று கூறினேன் என்று சொல்லியது ஆண்கிளி. 2 கிளிகளில் எது சொன்னது நியாயம் என்று கேட்டது வேதாளம். மனைவியை என்ன வேண்டுமானாலும் செய்ய கணவனுக்கு உரிமை உண்டு. ஆனால் கணவன் செய்வதை கேட்க மனைவிக்கு உரிமை இல்லை என்று விக்ரமாதித்தன் சொன்னான். உடனே வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு ஓடி போய் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது. விக்ரமாதித்தன் அதை தொடர்ந்து போய் கட்டி தூக்கி கொண்டு வந்தான். வேதாளம் மறுபடியும் கதை சொல்லத் தொடங்கியது.